ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு சுண்டல் பிளாக் சன்னா வச்சுட்டு குருமா பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஒரு 4 நாள் ஆச்சு ஊற போட்டு. நல்ல மிளகாலாம் வந்திருக்கு பாருங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி மிளகா கட்டின பயிர் போட்டு செய்யும்போது குருமா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கூட கொஞ்சம் நான் வெஜிடபிள்ஸ் போடுறேன். இது உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் போடலை. பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் கேரட், ஒரு கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். காய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான், வேறு எந்த காயும் போடல. விருப்பப்பட்டால் நீங்கள் பட்டாணி உருளைக்கிழங்குலாம் கூட போட்டுக்கோங்க. அந்த ரெண்டும் போடாமல் தான் செய்கிறேன். அந்த சால்ட் பாட்டில் தான் ஊற வச்சுருக்கிறேன் வெஜிடபிள்ஸை. இருக்கட்டும். இது கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அது ஒன்று எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அதோட ஒரு 4 பல் பூண்டு, கார்லிக் வந்து தோலோடே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரு 2 பீஸ் இஞ்சி இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அதோட சின்ன சைஸ் 2 வெங்காயம் எடுத்துருக்குறேன். பெருசாக இருந்ததுன்னா 1 போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி தான் அரைக்க போகிறேன். அதை வந்து வீடியோ எடுக்கல, மறந்துட்டேன். ஸோ இது கூட நான் என்ன ஸ்பைசஸ் போட்டேன்னா, ஏலக்காய், கிராம்பு 2 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, அதோட கல்பாசி போட்டு எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். அந்த ஆனியன் டொமேட்டோவில் இருக்கிற தண்ணியே போதும். தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். ஒரு கனமான கடாய் ஒன்று வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். குருமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயில் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்கல. அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் ஸ்பைசஸ் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் குருமா. அப்படியே டைரெக்டாக எண்ணெயில் போடாமல் அரைச்சி போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மசாலா வேகட்டும். இது கோகோனட் மசாலா அரைக்கிறது கொஞ்சம் அதே ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்குறேன். ஒரு டீஸ்பூன் கசகசா, அதோட ஒரு 5 முந்திரி பருப்பு முழுசு. அது இல்லைன்னா கூட நீங்கள் உடச்ச கடலை கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த மசாலா கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்கும். மசாலா அரைச்சி குக் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இதோட கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிட அந்த குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும். இடியாப்பெல்லாம் வச்சு இந்த குருமா ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பமான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. மூக்கரில் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருமா. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா காய்கறி குக் ஆகட்டும். மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ தேங்காய் மசாலா எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து அரைச்சிடலாம். தேங்காய், முந்திரி, கசகசா 3 சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம்.
இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு, ரொம்ப நேரம் போட்டு காய்கறி குக் பண்ணாதீங்க, டேஸ்ட் மாறிடும். 10 நிமிஷம் குக் பண்ணுங்க, அது வேகிற டைம் மட்டும்தான். அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துடலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். முந்திரி போட்டிருக்கனால கொஞ்சம் திக்காகும். இது ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணா போதும். தேங்காய் போட்டிருக்கனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் விட்டுருங்க. நல்லா குக் ஆயிரும் மசாலா. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குருமா, வெஜிடபிள் சன்னா குருமா. விருப்பமான அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ட்டு.